Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah வாழ்க்கையை வழங்குவதற்காக நடுத்தரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி கல்கில்லாஹி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா. சல்லல்லாஹு அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. அம்மா பஅது ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم واتبعوه لعلكم تهتدون. صدق الله المولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عليكم بسنتي وبسنتي خلفاء الراشدين. صدق نبي الله سيد البشر முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உன்னதமான இந்த மஜ்லிஸில் கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், பெண்கள் பகுதியில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதும், சுற்றுப்புறத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துவாக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த சபையில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து அமர செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை, வாழ்வியலை உணர்வு பூர்வமாக உலக முஸ்லிம்களுக்கு நினைவூட்டப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் இன்றைக்கு மீலாது விழா நடைபெறுகிறது. இது ஒரு அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடு. இங்கே நடக்கக்கூடிய மீலாது விழா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டுள்ள ஒரு அன்பின் வெளிப்பாடு. ரபீல் அவ்வல் மாசம், ஒவ்வொரு ஆண்டும் ரபீல் அவ்வல் மாசத்தில் மீலாதுன் நபி என்ற பெயரால், சீரத்துன் நபி என்ற பெயரால், மீலாது தொடர் சொற்பொழிவு என்ற பெயரால், சாந்த நபியின் சரித்திர சோறுகள் என்ற பெயரால், இது மாதிரி சிறப்பான நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும், குறிப்பாக தமிழகத்தின் பல பகுதிகளில் நடைபெற்று வருவதை நாம் இணையதளத்தில் நாம் பார்த்து வருகிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த மீலாது விழாவை நடத்துறாங்க? ஏன் மீலாது விழா நடத்தப்படுது? உங்களுடைய நினைவுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை உலகத்தில் உள்ள ஒவ்வொருவர்களும் அறியப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வு, இந்த மீலாது விழா நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேற எந்த நோக்கமும் இல்லை. இன்னைக்கு உள்ள வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு, இன்னைக்குள்ள தலைமுறைகளுக்கு நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறும் வாழ்வும் அறியப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே இந்த மீலாது விழா நடத்தப்படுகிறது. எதற்காக அவங்களுடைய வரலாறு நாம தெரிஞ்சுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை ஏன் தெரிஞ்சுக்கணும்? எதற்காக தெரிஞ்சுக்கணும்? அருமையானவர்களே, அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்லுகிறான். அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்லுகிறான். குர்ஆனில் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறான். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி தருகிறான். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் ஒரு ரோல் மாடல் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அருமையான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் ஆங்காங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய வரலாறை இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டே வருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லது ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை, வாழ்வியலை அல்லது வழிகாட்டுதலை தெரிந்து கொண்டால், அவர்கள் தெரிந்து கொண்டால், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லது வரலாறுகளை படித்து அல்லது பயானில் கேட்கக்கூடிய அந்த செய்திகளை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை ஒரு மனிதர் தெரிந்து கொண்டார், என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்நாளெல்லாம் நபியின் ஃபாலோவர்களாக மாறிவிடுவார், நபியை பின்பற்றக்கூடியவராக ஆகிவிடுவார். எந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்தாலும் நபியை பின்பற்றியே அவர் செய்வார். நபியினுடைய சுன்னத்து பிரகாரம் அந்த காரியத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வார். ஒருவர் தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அறிந்து கொண்டால் எந்த காரியத்தை செய்தாலும், தன்னுடைய தனி மனித காரியத்திலும், குடும்ப காரியத்திலும், பொது காரியம் எதுவாக இருந்தாலும் ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றியே அந்த காரியத்தை அவர் நிகழ்த்துவார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான வரலாறை பதிவு செய்வார்கள். உக்பா என்கிற ஒரு சஹாபி ஒரு பெண்மணியை விரும்பி நிக்காஹ் செய்கிறார். அவர்கள் மீது முழுமையான அன்பு கொண்டு மார்க்கத்தின் முறைப்படி அவர்களை நிக்காஹ் செய்கிறார்கள். உக்பா ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் செய்த பிறகு அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு வயசான அம்மா வராங்க. அவங்க உக்பா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு ஒரு வயசான அம்மா வராங்க. வந்தவங்க சையதுனா உக்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீ யாரை நிக்காஹ் செய்து வந்திருக்கிறாயோ, நீ எந்த பெண்மணியை நிக்காஹ் செய்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாயோ, அவர் அந்த பெண்மணிக்கும் உங்களுக்கும் நான் பால் புகட்டி இருக்கிறேன் என்கிறார். வந்த வயசான அம்மா உக்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு, நீ யாரை நிக்காஹ் செய்து வந்திருக்கிறாயோ அந்த பெண்மணிக்கும் உங்களுக்கும் நான் பால் புகட்டி இருக்கிறேன் என்கிறார். உக்பா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இதற்கு முன்னாடி என்ன நீங்க பல தடவை சந்திச்சிருக்கீங்க, சந்தித்திருக்கிறீர்கள், ஒரு தடவை கூட எனக்கு பால் புகட்டியதாக நீங்கள் சொன்னதில்லையே. இப்பொழுது நான் ஒரு பெண்மணியை விரும்பி மார்க்க முறைப்படி
நிகா செய்து இப்பொழுதுதான் என்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பம் செய்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் அந்த பெண்ணுக்கும் எனக்கும் நீங்க பால் புகட்டியதாக சொல்கிறீர்களே, இதற்கு முன்னாடி ஒரு தடவை கூட சொன்னதில்லையே என்று உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வயசான அம்மாட்ட கேட்கிறான். அந்த வயசான அம்மா சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. உங்க 2 பேருக்கும், உனக்கும் உங்களுடைய மனைவியாக நிகா செய்த அந்த பெண்மணிக்கும் நான் சத்தியமாக நான் பால் புகட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களுடைய மனோநிலை இந்த நிலையில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அது எல்லாவற்றை விட மேலானதாக அல்லாஹ்வின் ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில், இஸ்லாமிய மார்க்க நெறிப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆக்கிக் கொள்வதில் ரொம்ப உறுதியாக இருந்தவர்கள் சய்யிதுனா உக்பா ரலியல்லாஹு தஆலா. இவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தா ஒரு மாதிரியாக இருந்தாலும் இவருடைய மன உறுத்தல், ஏன்னா வாழ்நாள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் உயர்ந்த ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தவர். மனசு இடம் கொடுக்கல, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சய்யிதுனா உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நடந்த நிகழ்வு சொல்றான். நான் இந்த பெண்மணியை அவர்கள் மீது பூர்ணமான அன்பு கொண்டு மார்க்க முறைப்படி நிகா செய்திருக்கிறேன். இப்பொழுது எங்கள் வீட்டுக்கு ஒரு வயசான அம்மா வந்து உங்க 2 பேருக்கும் பால் போட்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள், என்ன செய்ய நாயகமேன்னு கேட்டான். என்ன செய்யலாம் நாயகமே? ஹதீஸ்ல வருது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உக்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு அழகான முறையில் புன்முறுவல் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் செய்துவிட்டு சொன்னார்கள், கைஃப வகத் கீல, கைஃப வகத் கீல. அந்த அம்மாவே நேரடியா வந்து விஷயத்தை சொன்ன பிறகு என்ன செய்ய முடியும் என்ற காரணத்தினால் அவர்கள் இருவர்களும் பிரிந்தார்கள் என்பதாக வரலாறுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்வார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் முழுமையான முறையில் பிரியம் கொண்டு ஒரு பெண்ணை மார்க்க முறைப்படி நிகா செய்த பிறகு, இப்படி ஒரு செய்தி தெரிஞ்சது பிறகு மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும், ரசூலுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் விரும்பிய நிகா செய்த அந்த பெண்ணை அவர்கள் தலாக் செய்து பிரிந்தார்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. மார்க்கத்தையோ ரசூலுடைய சுன்னத்தையோ எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க முடியாது என்ற ஒரு உறுதியோடு வாழ்ந்தவர்கள் சஹாபிகள். இப்படிப்பட்ட பின்பற்றுவதெல்லாம் உலகம் யாருடைய வாழ்க்கையிலேயுமே கண்டதில்லை, யாருடைய வாழ்க்கையிலுமே கண்டதில்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்நாளெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்தவர்கள் சஹாபிகள். எந்த நிலை வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அருமையான பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்றால் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை, வாழ்வியலை, அவர் வழிகாட்டுதலை ஒரு மனிதர் அறிந்து கொண்டால் தங்களுடைய வாழ்க்கையில் நபியினுடைய பின்பற்றுதலை, நபியை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக அவர் ஆகிவிடுவார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித்தரும். அதே நிலையில் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை, வாழ்வியலை, வழிகாட்டுதலை தெரியவில்லை என்றால் சின்ன அற்பமான காரியத்திற்காக, பொருளாதாரத்துக்காக, பணத்துக்காக, மாற்று மத பெண்ணுக்காக தான் கொண்ட அந்த ஈமானை தூக்கி வீசிவிட்டு, தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய நெறியை தூக்கி வீசிவிட்டு, காலங்காலமாக பின்பற்றிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தை தூக்கி வீசிவிட்டு, இன்னைக்கு பல அவநிலைகள் இந்த உலகத்தில் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை, வாழ்வியலை, வழிகாட்டுதலை அவர் விளங்கவில்லை என்றுதான் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்த இடம் அந்த இடம் தான். ஜெயித்துக்கார் சாதனையாளராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் போற்றப்பட்ட இடம், இந்த உலகத்தில் தன்னிகரற்ற ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தை 1440 ஆண்டுகள் கழிந்த பிறகும் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கியதில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்து காட்டிய இடம் இருக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருவார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னான், வத்தபியூஹு, அந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் நேரான பாதையை அடைவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் காலமெல்லாம் பின்பற்றும் வரை நீங்கள் நேரான பாதையில் இருப்பீர்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நிறைய, அதாவது எக்கச்சக்கமான மக்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொண்ட வரலாறு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லுவார். முஃபஸ்ஸிரீன்களில் தலை சிறந்தவரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், இந்த உலகத்தில் நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்கள். நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றியவர்கள் 6 லட்சம் பேர் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இந்த உலகத்தில் 950 வருடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களை கொண்டு பின்பற்றியவர்கள் வெறும் 80 பேர் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அருமையான பெருமக்களே, இன்னைக்கு இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, அல்லது இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, அல்லது பேஸ்புக்ல இருக்கீங்கன்னா, உங்களை உங்களுடைய தரம் உயர்வு எதை வச்சு அப்படின்னா, உங்களுடைய ஃபாலோவர், உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் யார், எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை வைத்துதான் உலகம் உங்களுடைய தரத்தை உயர்த்தி பார்க்கிறது, உங்களை பாராட்டுகிறது, உங்களை உலகம் திரும்பி பார்க்கிறது. ஆனா அப்படிப்பட்ட உலகம் இன்னைக்கு ஆச்சரியப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த மக்களை பார்த்து. என்றால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அருமையான பெருமக்களே, இதுல ஜெயித்து காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் வாழும் காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வதில்தான் ஈருலகத்தினுடைய வெற்றியும் காரியத்தின் உயர்வும் இருக்கிறது என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.